இட்லி சாம்பார் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? முதலில் ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு 2 ஸ்பூன், துவரம்பருப்பு 2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், தேவையான காய்கறி. நான் இன்றைக்கி முருங்கைக்காய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வந்ததும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பின்னர் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் ஆயில், நல்லா எண்ணெய் சூடானதும் கறிவேப்பிலை, ஒரு பழுத்த தக்காளி நல்லா மசிச்சு விடவும். பின்பு கொஞ்சோண்டு புளி கரைசலை ஊற்றவும். பின்னர் கொஞ்சம் வெல்லத்தை சேர்க்கவும். வெல்லம் உங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்க்கலாம். இது ஹோட்டல் ஸ்டைல்னால கொஞ்சோண்டு வெல்லம் சேர்க்கலாம். நல்லா சேர்த்து வதக்கவும். பின்பு நல்லா அந்த குக்கரில் வேக வைத்த துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம், முருங்கைக்காய் கலவையை கடாயில் சேர்த்து நன்றாக கொதிக்க விடவும். பின்பு சாம்பார் பொடி செய்வது எப்படி? மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய், 3 காஷ்மீரி மிளகாய், 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்து நன்றாக ராவாக பவுடராக அரைச்சிக்கொள்ளுங்க. இது ஒரு பக்கமாக நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. பின்பு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய், கடலை எண்ணெயை சேர்த்து அதில் கொஞ்சமாக கடுகு சேர்க்கவும். கடுகு பொரிந்த பின் பெரிய வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்க்கவும். வெங்காயம் நன்றாக வதங்கின பின்பு பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை இல்லை 3 சிட்டிகை பெருங்காயத்தூள் 3 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்க்கவும். சேர்த்த பின்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் அரைத்த அந்த பவுடர், அதாவது சாம்பார் பவுடரை ஒரு 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் பவுடர் அதில் சேர்த்துட்டு அந்த ஆஃப் பண்ண அந்த ஹீட்லேயே அதை நீங்கள் நல்லா வதக்கலாம். வதக்கிட்ட பிறகு நம்ம அந்த பருப்பு பொடி இல்லைங்களா கடாயில், அந்த கலவையில் இந்த கலவையை அதில் சேர்க்கணும். சேர்த்த பிறகு நன்றாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்க விடவும். கொதிக்க விட்ட பிறகு கொத்தமல்லியை சாம்பாரில் போட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணவும். சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி.